السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وإذا قيل لهم آمنوا كما آمن الناس قالوا أنؤمن كما آمن السفهاء ألا إنهم هم السفهاء ولكن لا يعلمون. وإذا لقوا الذين آمنوا قالوا آمنا وإذا خلوا إلى شياطينهم قالوا إنا معكم إنما نحن مستهزئون الله يستهزئ بهم ويمدهم في طغيانهم يعمهون. أولئك الذين اشتروا الضلالة بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين. சூரத்துல் பக்ராவினுடைய 13, 14, 15, 16வது வசனம் இன்றைய தினம் ஓதி காட்டப்பட்ட வசனம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார், அந்த நயவஞ்சகர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். இந்த சஹாபாக்களை போன்று நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள். எதையெல்லாம் நம்பிக்கை கொள்ளுங்கள்? அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிக்கை கொள்ளுங்கள், மலக்குமார்களை நம்பிக்கை கொள்ளுங்கள், வேதங்களை நம்பிக்கை கொள்ளுங்கள், மறுமை நாளை நம்பிக்கை கொள்ளுங்கள் என்பதாக இவைகளை எல்லாம் எப்படி இந்த சஹாபாக்கள் நம்பிக்கை கொண்டார்களோ அதே போன்று நீங்களும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்பதாக அவர்களை பார்த்து சொல்லப்படும் பொழுது அவர்கள் என்ன சொல்வார்கள்? அனுமினு கமா ஆமன சுஃபஹா, இந்த மடையர்கள் ஈமான் கொண்டதை போன்று நம்பிக்கை கொண்டதை போன்று நாங்களும் அதையெல்லாம் நம்பிக்கை கொள்ள வேண்டுமா என்பதாக அவர்கள் சொல்லிக் கொண்டு தெரியக்கூடியவர்களாக இருந்தார்கள். அலா இன்னஹும் ஹுமுஸ் சுஃபஹா, அவர்கள் அறிந்து கொள்ளட்டும், நிச்சயமாக அவர்கள் தான் மடையர்களாக இருக்கின்றார்கள், எதையும் விளங்காதவர்களாக. வலாக்கின் லா யஅலமூன், அதை அவர்கள் விளங்குவது கிடையாது. وَإِذَا لَقُوا الَّذِينَ آمَنُوا, ஈமான் கொண்டவர்களை அவர்கள் சந்தித்தார்கள். قَالُوا آمَنَّا, நிச்சயமாக நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்பதாக சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். وَإِذَا خَلَوْا إِلَى شَيَاطِينِهِمْ, அவர்களுடைய தலைவர்களின் பக்கம், அவர்களுடைய இறைமறுப்பு கொள்கையை சேர்ந்தவர்களின் பக்கம் அவர்கள் ஒதுங்கும் பொழுது காலு, அவர்கள் சொல்லுவார்கள், அந்த முனாஃபிக்கின்கள் சொல்லுவார்கள், இன்னா மஅக்கும், நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் தான் இருக்கின்றோம், உங்களையே ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதாக சொல்வார்கள். இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சிஊன், நிச்சயமாக நாங்கள் அவர்களிடம் சென்று இருப்பதெல்லாம் அவர்களை பரிகாசம் செய்வதற்காகத்தான், கேலி கிண்டல் செய்வதற்காகத்தான் நாங்கள் அவர்களுடன் இருக்கின்றோம் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹு யஸ்தஹ்சிஉ பிஹிம், அல்லாஹ் அதற்கு பதில் கொடுக்கின்றார். அல்லாஹு யஸ்தஹ்சிஉ பிஹிம், நிச்சயமாக அல்லாஹ் தான் என்ன செய்கின்றார்? அவர்களை பரிகாசம் செய்து கொண்டிருக்கின்றான். வயமுத்துஹும் ஃபீ துக்யானிஹிம், அவர்கள் எந்த அழிச்சாட்டியத்தில் அவர்கள் இருந்தார்களோ அந்த அழிச்சாட்டியத்திலே அவர்களை யமஹூன், அல்லாஹ் என்ன செய்து விட்டான்? மூழ்கடித்து விட்டான் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். கணித்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? முனாஃபிகின்களுடைய அடுத்த பண்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் பேசியிருக்கின்றார். என்ன பண்பு? வஇதா லகுல் லதீன ஆமனு, அவர்கள் ஈமான் கொண்டவர்களை பார்த்தால் என்ன சொல்வார்கள்? காலு ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்பதாக சொல்வார்கள். ஆனால் அவர்களுடைய ஷைத்தான்களின் பக்கம் அவர்கள் ஒதுங்கும் பொழுது நாங்கள் உங்களிடம் தான் இருக்கின்றோம் என்பதாக சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு நயவஞ்சகனுடைய பண்பு. இந்த இடத்தில் ஒரு முகமாக பேசுவதும், இந்த இடத்திலிருந்து தாண்டி போய் வேறு சிலரை சந்திக்கும் பொழுது அந்த இடத்தில் வேறு விதமாக பேசுவதும். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ذுல் வஜ்ஹைன் என்பதாக சொன்னார்கள். இரண்டு முகத்தை உடையவர்கள்.
நயவஞ்சகத்தனத்தினுடைய இன்னொரு அடையாளம் என்ன? இரண்டு முகத்தை உடையவர்கள், இரண்டு முகம் கொண்டிருப்பது. இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது ஒன்றை பேசுவது, இந்த இடத்தில் நாம் கேட்கும் பொழுது எமக்கு ஆதரவாக பதில் சொல்லுவது. ஆனால் இந்த இடத்தை தாண்டி வேறு இடத்திற்கு சென்றவுடன் அவர்கள் யாரை விரும்புகின்றார்களோ அவர்களுடன் அவர்கள் சென்றவுடன் அவர்களுக்கு தகுந்த மறுபதில் சொல்வது. நாங்களும் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை தான் சொல்லி காட்டுகின்றோம் என்பதாக இங்கே ஒரு விதமாகவும் அங்கே ஒரு விதமாகவும் பேசுவது. சமகாலத்தில் எக்கச்சக்கமான இடங்களில் பார்க்கலாம். எக்கச்சக்கமான இடங்களில் இஸ்லாமியர்களுடன் இருக்கும் பொழுது இஸ்லாமியர்களுடன் ஆதரித்து பேசுவதற்காக இங்கே சொல்லப்படக்கூடிய விஷயங்களை ஆதரித்து பேசுவதும், அவர்களுடைய தோழர்களாக இருக்கக்கூடிய இறை மறுப்பாளர்களின் பக்கம் செல்லும் பொழுது, இணை வைக்கக்கூடியவர்களின் பக்கம் செல்லும் பொழுது அவர்களுக்கு ஆதரவாக பேசுவதும் இன்றைய சமகால கட்டத்தில் ஏராளமான இடங்களில் நடக்கக்கூடிய விஷயம்தான். இந்த விஷயம், இந்த பண்பு எம்மிடத்தில் இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிமை பொறுத்தளவில் அவன் உறுதியாக இருப்பான், அவன் கொண்ட கொள்கையில், அவன் கொண்டிருக்கக்கூடிய ஈமானில் உறுதியாக இருப்பான். எந்த காரணத்திற்காகவும் என்ன செய்ய மாட்டான், அதை வளைத்து நெளித்து பேச மாட்டான். இங்கு என்ன பேசுகின்றானோ அதை தர என்ன செய்வான், அங்கேயும் பேசுவான். இது மார்க்க விஷயமாக இருந்தாலும் சரி, இந்த உலக விஷயமாக இருந்தாலும் சரி. இங்கே நாம் கேட்கும் பொழுது ஒன்றை சொல்லிவிட்டு பின்னால் சென்று வேறு ஒரு விஷயத்தை பேசுவது என்பது யாருடைய அடையாளம்? ஒரு முனாஃபிக்குடைய அடையாளம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முனாஃபிக்கின்களுடைய இன்னொரு அடையாளத்தை குறித்து இந்த இடத்தில் வெளிச்சம் போட்டு காட்டுகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இப்படிப்பட்டவர்கள் அவர்கள் ஒருபொழுதும் ஈமான் கொள்ள மாட்டார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் மடையர்களாக இருக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். وَإِذَا لَقُوا الَّذِينَ آمَنُوا قَالُوا آمَنَّا وَإِذَا خَلَوْا إِلَى شَيَاطِينِهِمْ قَالُوا إِنَّا مَعَكُمْ إِنَّمَا نَحْنُ مُسْتَهْزِئُونَ. என்ன சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள்? ஷைத்தான்களை பார்த்து முஸ்தஹ்ஸிஊன், நாங்கள் பரிகாசம் செய்வதற்காகத்தான் அவர்களுடன் இருந்து கொண்டிருக்கின்றோம், அவர்களை கேலி கிண்டல்கள் செய்வதற்காகத்தான் நாம் அவர்களுடன், அதாவது யாருடன், இஸ்லாமியர்களுடன் நாம் இன்னும் தங்கி இருக்கின்றோம் என்பதாக அவர்களுடைய தோழர்களை பார்க்கும் பொழுது, இறை மறுப்பாளர்களை பார்க்கும் பொழுது சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார். சிந்திக்க வேண்டிய வசனம். முஃபஸ்ஸிரீன்கள் இதற்கு மிக அழகான விளக்கங்கள், அதிகமான விளக்கங்களை சொல்லியிருக்கின்றார். ஒரு அல்லாஹ் என்ன செய்கின்றார், அவர்களை பரிகாசம் செய்கின்றார். ஒரு மனிதனை பொறுத்த அளவில் அல்லாஹை பரிகாசம் செய்ய வேண்டும் என்றால் செய்ய முடியும், அது செய்வது அவனுக்கு சாத்தியப்படக்கூடிய விஷயம். அல்லாஹ் எப்படி பரிகாசம் செய்கின்றார், அல்லாஹ் அவர்களை எப்படி கிண்டல் செய்கின்றார், அல்லாஹ் அவர்களை எப்படி கேலி கிண்டல்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க முடியும் என்பதாக கேள்விகள் எழுப்புகின்றார்கள். என்ன பதில்? அவர்கள் என்ன சொல்லி காட்டுகின்றார்கள், நாங்கள் அவர்களை பரிகாசம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் அதற்கு பதில் சொல்லி காட்டுகின்றான், நான் தான் அவர்களை பரிகாசம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றேன் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். சில முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் கொடுக்கும் பொழுது இது அரபியில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம், முஷாக்கலா என்பதாக சொல்வார்கள். அதாவது ஒரே வார்த்தை தான், வார்த்தை ஒரே வார்த்தையாகத்தான் இருக்கும், ஆனால் முன்னால் பயன்படுத்தப்பட்டது அர்த்த பொருளாக இருக்கும், நேரடியான அர்த்தத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். என்ன வார்த்தை? இஸ்தஹ்ஸிஉ, அதாவது என்ன என்ன அவர்கள் சொல்லுகிற முஸ்தஹ்ஸிஊன், நாங்கள் எல்லாம் அவர்களை பரிகாசம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த இஸ்தஹ்ஸிஉ முஸ்தஹ்ஸிஉ என்ற வார்த்தையை கொண்டு நேரடியாக அரபியில என்ன அர்த்தம் தருமோ அந்த அர்த்தத்தை முதல் வார்த்தைக்கு தந்துவிடும். இரண்டாவதாக அதே வார்த்தை தான், எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்காது. அதே வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தும் பொழுது தண்டனைக்காக சுட்டிக்காட்டு பொருளாக பயன்படுத்தும். முதலாவது சொன்னது நேரடியான அர்த்தத்தை தந்துவிடும், நாங்கள் அவர்களை பரிகாசம் செய்கின்றோம். இரண்டாவது இடத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது அது தண்டனைக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. நான் அவர்களை பரிகாசம் செய்வேன் என்று சொன்னால் நாம் அவர்களை தண்டிப்பவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம், அவர்களை தண்டிப்பதற்காக நாம் காத்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதாக பொருள் வரும். இதற்கு அரபியிலே முஷாக்கலா என்பதாக சொல்வார்கள். இந்த முஷாக்கலா என்ற முறைப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்தில் பேசுகின்றான் என்பதாக சில முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் கொடுக்கின்றார்கள். இன்னும் சில முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் கொடுக்கும் பொழுது இமாம் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய மார்க்கத்தை ஏற்றவர்களை இறை மறுப்பாளர்களும் முனாஃபிக்கீன்களும் இந்த உலகத்தில் பரிகாசம் செய்கின்றார். அல்லாஹ் அவர்கள் மறுமையில் பரிகாசம் செய்வார். இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன விளக்கம் கொடுக்கின்றார்கள், இந்த உலகத்தில் முனாஃபிக்கீன்கள் என்ன செய்கின்றார்கள், இஸ்லாமியர்களை பரிகாசம் செய்கின்றார்கள், கேலி கிண்டல்கள் செய்கின்றார்கள். அல்லாஹ் என்ன செய்வான், மறுமையிலே அவர்களை பரிகாசம் செய்வான். மறுமையிலே அவர்களை பரிகாசம் எப்படி செய்வார், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகளை கொண்டு. அந்த தண்டனையை நேரடியாக கொடுக்க மாட்டான். இந்த தண்டனை என்ன செய்ய மாட்டாங்க, அல்லாஹ் நேரடியாக கொடுக்க மாட்டான். வைத்திருந்து அவருடைய நன்மைகளை பெருக விட்டு மொத்தத்திற்கும் சேர்த்து தண்டனையை கொடுத்து விடுவார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருமையை சொல்லி காட்டுகின்றார், வலா யஹ்ஸபன்ன அல்லதீன கஃபரு, இறை மறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம், இதில் முனாஃபிக்கீன்களும் உள்ளடங்குவார்கள்.
இறை மறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம், இதில் இஸ்லாத்தை ஏற்காமல் இஸ்லாத்தை வெளிக்காட்டிக் கொண்டு உள்ளுக்குள் குஃப்ரை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இறை மறுப்பாளர்களும் உள்ளே வருவார்கள், நேரடியாக அதாவது முனாஃபிகீன்களும் உள்ளே வருவார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். வலா யஹ்ஸபன்ன அல்லதீன கஃபரு, இறை மறுப்பாளர்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். யாரெல்லாம் உள்ளே வருவார்? இஸ்லாமியர்களை தவிர்த்து எல்லா மனிதர்களும் உள்ளே வந்து விடுவார். இஸ்லாமியர்களை தவிர்த்து எல்லா சாராரும் உள்ளே வந்து விடுவார். அது காஃபிர்கள் இருப்பார்கள், முனாஃபிகீன்கள் இருப்பார்கள், இன்னும் எந்த கூட்டம் எல்லாம் இருக்கின்றதோ எல்லா கூட்டமும் உள்ளே வந்துவிடும் இஸ்லாமியர்களை தவிர்த்து. அப்படிப்பட்ட இறை மறுப்பாளர்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். அன்னமா நும்லி லஹும் கைருல் லிஅன்ஃபுஸிஹிம், அவர்களை நாம் தண்டனை செய்யாமல் வேதனை கொடுக்காமல் காத்து வைத்திருப்பது என்பது அவர்களுக்கு சிறந்தது என்பதாக அவர்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். அவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இன்னும் அவர்களை குற்றம் பிடித்து அவர்களுக்கு நாம் வேதனை கொடுக்காமல் இருப்பது அவர்களுக்கு சிறந்தது என்பதாக அவர்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். ஏன் தெரியுமா நாம் அவர்களை வேதனை கொடுக்காமல் காத்து வைத்திருக்கின்றோம்? இன்னமா நும்லி லஹும் லியஸ்ஸாது இஸ்மா. சுப்ஹானல்லாஹ், என்ன சொல்லி காட்டுகின்றார்? இன்னமா நும்லி லஹும் லியஸ்ஸாது இஸ்மா, அவர்களை நாம் இன்னும் வேதனை கொடுக்காமல் வைத்திருப்பது எதற்காக தெரியுமா? நீ இன்னும் அதிகமாக பாவம் செய்யுங்கள், அதற்கெல்லாம் சேர்த்து மொத்தமாக உங்களுக்கு தண்டனை தருவேன். தண்டனை அதாவது அந்த இறை மறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் பாவங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகின்றார்? நீங்கள் இன்னும் பாவம் அதிகமாக செய்யுங்கள், எவ்வளவு பாவம் செய்ய முடியுமோ எல்லா பாவத்தையும் செய்யுங்கள், அதுவரை நாம் காத்திருக்கின்றோம். காத்திருந்து என்ன செய்வோம்? மொத்தமாக எல்லாத்திற்கும் சேர்த்து மிகப்பெரிய தண்டனையாக உங்களுக்கு தருவோம். அப்படி பெரிய தண்டனை தருவதற்காகத்தான் உங்களுக்கு நாம் வேதனை கொடுக்காமல் வைத்திருக்கின்றோமே தவிர ஒருபொழுதும் நீங்கள் என்ன எடுத்துக் கொள்ள வேண்டாம், உங்களை நாம் தண்டனை கொடுக்காமல் வைத்திருப்பது உங்களுக்கு சிறந்தது என்பதாக நீங்கள் நினைக்கவே வேண்டாம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். வலஹும் அஸாபுன் முஹீன், துன்புறுத்தக்கூடிய வேதனை தரக்கூடிய மிக மோசமான வேதனை அவர்களுக்காக நரகத்தில் காத்துக் கொண்டிருக்கின்றது என்பதாக சொல்லி காட்டுகின்றார். இதைத்தான் எப்படி இஸ்தஹ்ஸிஉ பிஹி, நாம் அவர்களை பரிகாசம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் எப்படி பரிகாசம் செய்கின்றார்? அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் அவர்களை பரிகாசம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதாக முனாஃபிகீன்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் எப்படி பரிகாசம் செய்து கொண்டிருக்கின்றார்? அவர்களுடைய பாவத்தில் மூழ்கடித்து பரிகாசம் செய்து கொண்டிருக்கின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேறொரு வசனத்தில் சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பான், பரிகாசம் செய்வான். எப்பொழுது பரிகாசம் செய்வான் தெரியுமா? இந்த நாளில், மறுமை நாளில் பரிகாசம் செய்வார். யகூலுல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத், அன்றைய தினம் முனாஃபிகான ஆண்களும் முனாஃபிகான பெண்களும் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை பார்த்து அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், உந்துருனா, நீங்கள் எங்களே கொஞ்சம் பாருங்களே, எங்களையும் கொஞ்சம் பாருங்க, நாங்களும் உங்கள் கூட தான் ஈமான் கொண்டவர்களாக இருந்தோம், எங்களையும் கொஞ்சம் திரும்பி பாருங்கள் என்பதாக அந்த முனாஃபிகான ஆண்களும் முனாஃபிகான பெண்களும் என்ன செய்வார்கள்? இஸ்லாமியர்களை பார்த்து அந்த நேரத்தில் முறையிடுவார்கள். எதற்காக? நக்தபிஸ் மின் நூரிக்கும், உங்களுடைய ஒளியிலிருந்து. அதாவது இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்கள் மறுமையில் எப்படி இருப்பார்கள்? ஒளியுடன் அவர்கள் இருப்பார்கள். அந்த ஒளி என்ன ஒளி? வெற்றி, அவர்களுடைய மறுமையுடனே வெற்றி. அவர்கள் முனாஃபிக்கான ஆண்களும் முனாஃபிக்கான பெண்களும் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், உங்குர்னா, எங்களையும் கொஞ்சம் பாருங்கள், என்ன செய்து கொள்கின்றோம், உங்களுடைய ஒளியிலிருந்து ஏதோ சில ஒளியை எடுத்துக்கொண்டு நாங்களும் பின்னாலேயே வந்து விடுகின்றோம் என்பதாக முனாஃபிக்கான ஆண்களும் முனாஃபிக்கான பெண்களும் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார், அன்றைய தினம் கீழே அவர்களுக்கு சொல்லப்படும், இர்ஜிஉ வராஅக்கும் ஃபல்தமிசு நூரா, நீங்கள் எந்த வழியில் வந்தீர்களோ அதே வழியில் நீங்கள் திரும்பி சென்று எங்கேயாவது ஒளி இருக்கின்றதா என்பதை தேடிவிட்டு மீண்டும் வாருங்கள். செல்ல முடியுமா? எங்கே வந்தார்கள்? உலகத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள். நீங்கள் எங்கிருந்து வந்தீர்களோ அங்கேயே மீண்டும் செல்லுங்கள். சென்று நீங்கள் என்ன செய்யுங்கள், ஏதாவது ஒளி கிடைக்குமா என்பதாக தேடிவிட்டு மீண்டும் வாருங்கள். எங்களுடைய ஒளியில் எல்லாம் நீங்கள் வர முடியாது என்பதாக அவர்களுக்கு மறுமையிலே சொல்லப்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார், ஃபதுரிப பைனஹும் பிஸூரின் லஹு பாப், அவர்களுக்கும் முனாஃபிகீன்களுக்கும், அவர்களுக்கும் என்றால் முனாஃபிகீன்களுக்கும் அந்த இஸ்லாமியர்களுக்கும் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய சுவர் ஒன்று அன்றைய தினம் எழுப்பப்பட்டுவிடும். அந்த சுவரிலே ஒரு கதவு இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கே தெரியும் அந்த கதவை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான் என்பதாக. அந்த சுவருக்கு வெளிப்புறம் நன்மையும் ரஹ்மத்தும் இருக்கும், அந்த சுவருக்கு உள்புறம் நரகத்தினுடைய வேதனையும் தண்டனையும் இருக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். பாத்தினுஹு ஃபீஹி ரஹ்மத்துன் வ வாஹிருஹு மின்
கிபலிஹி அதாபுன், அந்த சுவருக்கு வெளிப்புறம் என்ன இருக்கும்? ரஹ்மத் இருக்கும். அந்த சுவருக்கு உள்புறம் தண்டனை காத்துக் கொண்டிருக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி பரிகாசம் செய்கின்றார்? மறுமையை வைத்து அவர்களை பரிகாசம் செய்கின்றார். இதைத்தான் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். முனாஃபிகீன்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மார்க்கத்தின் விஷயத்தில் இந்த உலகத்தில் அவர்கள் என்ன வேண்டும் என்றாலும் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அதற்கு முழுக்க முழுக்க தண்டனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி கொடுப்பார்? பன்மடங்காக பல விதங்களாக, அந்த பல விதங்களாக தண்டனை கொடுப்பதை தான் என்ன சொல்லி காட்டுகின்றார்கள்? அல்லாஹ் பரிகாசம் செய்கிறார் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். பல விதங்களாக அவர்களுக்கு என்ன செய்யப்படுகின்றது? மறுமையிலே தண்டனை கொடுப்பதற்காக காத்துக்கொண்டு இருக்கின்றது என்பதாக இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்கம் கொடுக்கின்றார்கள். இப்படிப்பட்ட அந்த முனாஃபிகீன்களுடைய பண்பு எவரெல்லாம் கொண்டிருக்கின்றார்களோ அவரெல்லாம் அச்சப்பட வேண்டும், மறுமையிலே எமக்கு இந்த நிலை ஏற்பட்டு விடுமா என்பதாக. முனாஃபிகீன்களுடைய குணத்தில் இல்லை என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த பண்புகள் எல்லாம் நம்மிடத்தில் இருந்தால் அந்த பண்பை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கும் தண்டனை கொடுத்து விடுவாரா என்பதாக அச்சப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அச்சத்தை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்த வேண்டும். உங்களை மென்மை முழுமையான இஹ்லாஸான இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்துள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரம் ஒன்றை சொல்லி காட்டுவான். அதற்கு பின்னால் 2 உதாரணங்களை சொல்லி காட்டுவான். ஒன்று நெருப்பு சம்பந்தப்பட்ட உதாரணம், இன்னொன்று நீர் சம்பந்தப்பட்ட உதாரணம். இந்த 2 உதாரணத்தை கொண்டு முனாஃபிகீன்களுடைய நிலையை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளக்கி காட்டுவார். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நாளை தினம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் முழுமையான கல்வியாற்றலை தந்துள்ள வேண்டும். ஹாதா மின் துலில் முஃமினின் பில்லாஹ் அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும் வலி ஜமீல் முஸ்லிமீன முஃமினீன அஜ்மஈன் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.